இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் ஒரு எலமெண்ட்ட ஆக்சஸ் பண்ணி, அதோட ஸ்டைலு, பிளஸ் ஃபர்ஸ்ட் எலமெண்ட், லாஸ்ட் எலமெண்ட், ஃபர்ஸ்ட் சைல்ட், லாஸ்ட் சைல்ட், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து, அதெல்லாம் எப்படி ஆக்சஸ் பண்றது, அத மாதிரி எல்லாமே பார்த்தோம். இப்போ அடுத்தது ஒரு எலமெண்ட், எது எது வேணா இருக்கலாம். ஏதாவது ஒரு எலமெண்ட், அந்த எலமெண்ட்ட லிசன் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி அந்த எலமெண்ட்ட ரீட் பண்ணோம். கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு போட்டு அந்த எலமெண்ட்ட கெட் பண்ணும், அதாவது ரீட் பண்ணோம். இப்போ அந்த எலமெண்ட்டை லிசன் பண்ண போறோம். ஸோ அந்த லிசனிங் எதுக்கு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு இப்போ ஏதாவது ஒரு பட்டன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். பட்டன் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட், அந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணும்போது நான் ஏதாவது ஒன்று பண்ணணும். அந்த பட்டனோட கலர் மாற்றலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு டெக்ஸ்டோட கலர் நான் மாற்றணும், இல்லைன்னா வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது சம்திங் நான் ஏதோ ஒன்று பண்ணணும். இதுதான் எனக்கு தேவையான விஷயம். ஸோ அப்போ நான் அந்த எலமெண்ட்டை நான் லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போ அந்த எலமெண்ட் வந்து கிளிக் ஆக போகுது, எப்போ கிளிக் ஆகுது. ஸோ அப்போ இங்க என்ன நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த பட்டன் எப்போ கிளிக் ஆகுதோ அப்போதான் அந்த விஷயம் நடக்கும். அன்ன வரைக்கும் நடக்கக்கூடாது. ஸோ அந்த எலமெண்ட்டை நம்ம லிசன் பண்ணா மட்டும்தான் அந்த பட்டன் எப்போ கிளிக் ஆகுது அப்படின்றத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணாதான் அது கிளிக் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும் அப்படின்றத நம்மளால டிசைட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ அதை நம்ம இப்போ லைவா கோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ பண்ண போறது ஒரு எலமெண்ட், அதை லிசன் பண்ண போறோம். அதை லிசன் பண்றதுனால அதுல ஏதாவது ஒரு ஆக்ஷன், அது கிளிக்கா இருக்கலாம், ஹோவரா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பட்டன் ப்ரெஸ்ஸா இருக்கலாம், என்ட்ரி கூட அடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்குது. அந்த ஆக்ஷன் நடக்கும்போது நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு இருக்குன்னா, அப்போ நான் லிசன் பண்ணி அந்த ஆக்ஷனுக்கு ஏத்த மாதிரி நான் என்னோட எலமெண்ட்ஸை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, மேபி நான் வந்து புதுசா HTML, ஓகேவா? ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கேன். ஸோ ஈவன் டாட் ஈவென்ட் லிசனர் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஈவென்ட் லிசனர்னா ஒரு எலமெண்ட்டோட ஈவெண்ட்டை நம்ம லிசன் பண்ண போறோம். ஸோ அந்த இதுல ஸோ இங்கே ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பட்டன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பட்டன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. ஸோ இந்த பட்டனுக்கு ஒரு ஐடி, ஒரு வந்து பட்டன் அப்படின்னு ஒரு ஐடி. நான் என்ன பண்ண போறேன், நான் ஸ்கிரிப்ட் தனியா ஃபைல் இல்லாம இங்கேயே ஸ்கிரிப்டா போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ் அவ்வளோதான். இங்க வந்து ஒரு வேரியபிள் மை பட்டன் ஈக்குவல் டு, எப்பயும் போல அந்த எலமெண்ட்டை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணும். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, அதுல கிளிக் மீ பட்டன் அப்படிங்கிற எலமெண்ட்டை நான் வந்து ரீட் பண்ணணும். இந்த எலமெண்ட்டுக்கு தான் நான் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இந்த எலமெண்ட்டை லிசன் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த எலமெண்ட்டை நீங்க கெட் பண்ணிக்கணும். அது எந்த எலமெண்ட்? ஏன்னா நம்மளோட HTML எவ்வளோ எலமெண்ட் வேணா இருக்கலாம், எவ்வளோ வேணா நம்ம வச்சுக்கலாம், கரெக்டுங்களா? பட் ஆனால் நமக்கு லிசன் பண்ண வேண்டிய எலமெண்ட் எதுவோ அதுக்கு தான் நம்ம லிசனிங் வந்து பண்ணணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அது எந்த எலமெண்ட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுக்காக அந்த எலமெண்ட்டை நம்ம ரீட் பண்ண போறோம். ஸோ ரீட் பண்றதுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த மாதிரி கெட் எலமெண்ட் பை ஐடி போட்டு அந்த எலமெண்ட்டோட ஐடியை கால் பண்ணா அந்த எலமெண்ட்டை நம்மளால ரீட் பண்ண முடியும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து இப்போ இந்த எலமெண்ட்டை நான் ரீட் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த எலமெண்ட்டை லிசன் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மை பட்டன் டாட் ஈவென்ட் லிசனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ அது வந்து என்னன்னா அந்த ஈவென்ட் லிசனர் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அப்போ ஆட் ஈவென்ட் லிசனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். நான் ஒரு ஈவென்ட் லிசனரை ஆட் பண்ண போறேன். எதுக்குன்னா இந்த எலமெண்ட்டுக்கு, இந்த பை பட்டன் அப்படிங்கிற எலமெண்ட். ஓகேவா?
ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன ஆக்ஷன் அப்படிங்கிறத நீங்க போடணும். இப்போ நான் இங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு சம் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். அப்போ இங்க கிளிக் அப்படிங்கிறது ஆக்ஷன். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆக்ஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும் கிளிக் அப்படிங்கிறது. அடுத்தது ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன நடக்கணும்? கிளிக் பண்ணும்போது லிசன் பண்ணிட்டேன், ஓகே. அப்போ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத இந்த ஃபங்க்ஷன் மூலியமா நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன் இல்ல அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன்ஸ் இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்ல. ஸோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் நினைக்கிறேன் மேபி நான். ஸோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதோட சின்டாக்ஸ் இதுதான். ஃபங்க்ஷன் கீபோர்ட் யூஸ் பண்ணேன். அடுத்தது ஃபங்க்ஷனோட நேம் நான் இப்போதைக்கு மை ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். அடுத்தது கர்லி பிராக்கெட் நார்மல் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். அடுத்தது கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். இதுதான் ஒரு ஃபங்க்ஷனோட ஒரு சின்டாக்ஸ். இந்த இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனோட யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்மளால ரீயூஸ் பண்ணிக்க முடியும். இதை எங்க வேணாலும் இப்போ இந்த ஃபங்க்ஷன் நேமை நான் இங்க கால் பண்ணி என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன பண்றேன், இங்க ஒரு எலமெண்ட் வச்சுக்கலாம். சும்மா ஒரு எலமெண்ட் அப்படின்னு ஒரு எலமெண்ட். இதுக்குள்ள எந்த டெக்ஸ்டும் இல்லை, இதுக்குள்ள எந்த டெக்ஸ்டுமே இல்லை. அப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை எப்போ நான் கால் பண்றேனோ அப்போ இந்த எலமெண்ட்டுக்கு நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். அப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல எப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்றோம். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ அதுக்கு இன்னர் HTML வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு ஆட் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆனா மட்டும். இப்போதைக்கு இதை கமெண்ட் பண்ணிடுறேன். பட் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தலாம் ஒரு சிம்பிளா. இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் நேமை காப்பி பண்ணி உங்களுக்கு எங்க வேணுமோ அங்க போய் கால் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கான ஒரு விஷயம். இப்படிதான் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகிறதா பார்ப்போமா. இனிஷியலி எனக்கு இந்த டெவலப்மெண்ட்ல எதுவுமே இல்லை, எம்டி. இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது அதோட இன்னர் HTML ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது ஆட் ஆகும். இப்போ நம்ம கன்சோல்ல செக் பண்ணலாம் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதா இல்லையா. ஓகேவா? ஸோ கன்சோல் டாட் லாக் ஐ ஃபங்க்ஷன் so just go ஈவெண்ட் இதை ஓப்பன் பண்றேன். ஸ்பெல்லிங் பண்ணி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னோட ஃபங்க்ஷன் இங்கே ட்ரிகர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு வந்துருச்சா. ஸோ அந்த டெவலப்மெண்ட் ரெண்டர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். அடுத்தது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறது எல்லாமே நடக்கும். என்ன வேணா இருக்கலாம். நீங்க நம்ம இன்ன வரைக்கும் பண்ணது எது வேணா நீங்க அதுக்குள்ள எழுதிக்கலாம். இப்போ ஃபங்க்ஷனோட பேசிக் சின்டாக்ஸ் இதுதான். நம்ம இப்போ இதுதான் பண்ண போறோம். இப்போ கம்மிங் பேக் டு தி ஆட் ஈவென்ட் லிஸ்னர். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இப்போதைக்கு கமெண்ட் ஆக்கணும். இப்போ சேம் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை ரீட் பண்ணணும். அதுக்காக கெட் எலமெண்ட் பை ஐடி. அடுத்தது ஈவென்ட் லிசனரை அந்த எலமெண்ட்டுக்கு நான் ஆட் பண்ணணும். ஸோ அந்த எலமெண்ட்டை லிசன் பண்றதுக்காக ஸோ ஆட் ஈவென்ட் லிசனர் அப்படிங்கிற அந்த ஒரு மெத்தட். அதுல ஃபர்ஸ்ட் என்ன ஆக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ நான் கிளிக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்றதுக்காக கிளிக் அப்படிங்கிற ஆக்ஷன் கொடுத்துருக்கேன். அடுத்தது கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபங்க்ஷனோட அந்த பேசிக் சின்டாக்ஸ் தான் இங்கே கால் பண்றேன். ஃபங்க்ஷன் கீவேர்ட் இந்த இடத்துல நேம் கொடுக்கல அப்படின்னா
அந்த இடத்துல எதுவுமே இல்லை, அந்த எம்டி தான் அதோட ஃபங்க்ஷன் நேம். டேரக்டா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிடலாம் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷனை கூட இங்க கொடுக்கலாம், அடுத்து அதை சொல்றேன் எப்படின்னு. ஸோ இப்போ இதுக்குள்ள எனக்கு என்ன நடக்கணும்னா, இந்த இது இது அப்படி இந்த எலமெண்ட்டை ரீட் பண்ணி இந்த இந்த ஒரு இன்னர் HTML-க்கு ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறத அப்ளை பண்ணிக்கலாம். இது இப்போலாம் பண்ணணும், இதெல்லாம் தேவை. ஸோ இப்போ என்ன நடக்கணும்னா, இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணா இந்த டிவ் எலமெண்ட்டுக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் அப்ளை ஆகும், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அதுக்கான இதுதான் இந்த கோட். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ரீட் பண்றோம், ஆட் ஈவன் லிசனர் ஆட் பண்றோம், ஆக்ஷன் கிளிக் அப்படிங்கிறதுனால நான் கிளிக் அப்படின்னு போட்டுட்டேன். அடுத்தது இந்த ஃபங்க்ஷன். ஓகே, ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன நடக்கணும் அப்படின்றத நான் இங்கே போட்டுறேன். ஸோ நான் வந்து இப்போதைக்கு ஒரு எம்டி டிவ்வுக்கு நான் என்னோட டெக்ஸ்ட்டை நான் கொடுக்கப்பேன் ஹலோ வேர்ல்ட் அப்படின்றது. ஸோ ரன் ஆகுதா செக் பண்ணுவோம். இப்போ இனிஷியலி எதுவுமே இல்லை, நான் இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்றேன், எனக்கு இங்க ஹலோ வேர்ல்டுன்னு வந்துச்சு. ஓகேவா? ஸோ நான் இந்த பட்டனை எப்போல்லாம் கிளிக் பண்றேனோ, இப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த எலமெண்ட் இங்க ரெண்டர் ஆயிடும், இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது வந்து. ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் இந்த எலமெண்ட் ஒரு ஈவன் லிசனர் அங்க வந்து ட்ரிகர் ஆயிடும். இந்த எலமெண்ட்டுக்கு நான் எப்போ கிளிக் பண்றேனோ அப்போ இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து கிளிக். ஸோ அது இப்போ ஒரு பட்டனுக்கு மட்டும் கிடையாது, வேற எந்த எலமெண்ட்டுக்கு வேணாலும் நீங்க கிளிக் எழுதலாம். இப்போ எக்ஸாம்பிள் இது ஒரு டிவ் வச்சுக்கோங்களேன். ஒரு டிவ், இந்த டிவ்வே நான் இப்போ கிளிக் பண்ணா எனக்கு இன்னொரு டிவ் வரணும், அவ்வளவுதான். ஒரு எலமெண்ட் வந்து இங்க ரெண்டர் ஆகும் டெக்ஸ்ட். இப்போ போயிட்டு ஜஸ்ட் பேசலாம், இதை நான் கிளிக் பண்ணனா இங்க வந்துடும். நான் ஆக்சுவலி கிளிக் பண்றேன், அது உங்களுக்கு மேபி தெரியாது, பட் ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் மேல வச்சு கிளிக் பண்ணனா எனக்கு அந்த இன்னர் HTML வந்து அப்ளை ஆகிடும். ஓகேவா? ஸோ ஒரு எலமெண்ட்டுக்கு ஆட் ஈவன் லிசனர் ஆட் பண்ணி கிளிக் ஆக்ஷன் நடக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்றத பண்றதுக்கு இந்த விஷயங்கள் தான் பண்ணணும். இந்த கிளிக் அப்படிங்கிற ஆக்ஷன் தான் இந்த பட்டனோட கிளிக் ஈவெண்ட்டை நமக்கு லிசன் பண்ணி சொல்லுங்க. ஸோ இந்த இது ஆக்சுவலி எப்படி இது ஒர்க் ஆகும், இது பட் ஒரு எலமெண்ட், இந்த எலமெண்ட் இது வந்து லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த லிசனர். ஸோ அப்போ நம்ம எப்போல்லாம் கிளிக் பண்றோமோ அப்போல்லாம் வந்து இது வந்து ட்ரிகர் ஆயிடும். இந்த எலமெண்ட் வந்து கிளிக் பண்ணிட்டாங்க, நீங்க பண்ண வேண்டிய உங்களோட ஃபங்க்ஷனை நீங்க ரன் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. நான் கிளிக் பண்ணாத வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் பண்ண விடாதீங்க. நான் எப்போ கிளிக் பண்றேனோ அப்போ இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்போ இதுல இன்னொன்னு, இப்போ இங்க வந்து கிளிக் பண்ணாதானே மாறுதுங்க. இது ஒரு நான் இந்த எலமெண்ட் மேல என்னோட மவுஸை கொண்டு போய் வச்சாவே, என்னோட மவுஸை அந்த எலமெண்ட் மேல வச்சாவே எனக்கு சில விஷயங்கள் நடக்கும். ஸோ அப்போ அதுக்கு என்ன ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மவுஸ் பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட். சேம் இதே தான், ஆக்ஷன்ல கிளிக்கு பதிலா ஜஸ்ட் மவுஸ் ஓவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மவுஸ் ஓவர், அதாவது என்னோட மவுஸை அந்த எலமெண்ட்டுக்கு மேல கொண்டு போனா இந்த ஈவெண்ட் லிசனர் ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன்னா, இந்த கிளிக் மீ பட்டனுக்கு சில கலர் அப்ளை பண்றேன். கிளிக் மீ பட்டனோட எலமெண்ட்டை கால் பண்ணி இதெல்லாம் இல்லாம ஸ்டைல் அப்ளை பண்றேன். டாட் ஸ்டைல் டாட், அது ஒரு டெக்ஸ்டா இருக்கா, ஸோ மேபி நம்ம கலர் அப்ளை பண்ணலாமா? கலர் வந்து ரெட், இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க. ஸோ அதோட கலர் வந்து ரெட் கலரா மாறணும். நான் எப்போ பவர் பண்றணும், அதாவது என்னோட மவுஸை அந்த எலமெண்ட் மேல எப்போ கொண்டு போறணும் அப்போ இந்த ஈவெண்ட் லிசனர் ட்ரிகர் ஆகும். அந்த சமயத்துல நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த கிளிக் மீ பட்டன், இந்த கிளிக் மீயோட இந்த டெக்ஸ்டோட கலரை சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ அதுக்கான கோடு தான் இது. நம்ம இது ஆல்ரெடி பார்த்தது தான். ஒரு எலமெண்டோட கலர் சேஞ்ச் பண்றதுக்கு அந்த எலமெண்ட்டை கால் பண்ணி ஸ்டைல் டாட் கலர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கலர் அப்ளை பண்ணா அப்ளை ஆயிடும். ஸோ ஒர்க் ஏதாவது செக் பண்ணலாமா? இப்போ நான் மவுஸ், இப்போ நான் இந்த மவுஸ் இங்க உள்ள கொண்டு வந்த உடனே இப்போ பாருங்க பிளாக்கா இருக்கு எலமெண்ட். நான் இப்போ இதுக்குள்ள கொண்டு வந்தாவே அது வந்து ரெட் கலரா மாறிடும்.
ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இந்த எலமெண்ட்டுக்குள்ள நான் எப்போ உள்ள வரணும் அப்போவே அது அது வந்து நடந்து முடிஞ்சிடும். ஸோ நான் இப்போ இங்கே வெளியே இங்கே என்னோட மவுஸ் இங்கே டேபுக்கு மேலே, அதாவது இந்த இங்கெல்லாம் வந்தேன்னா எதுவுமே நடக்காது. ஏன்னா நான் இன்னும் அந்த அந்த ஒரு எலமெண்ட்டை ஹவர் பண்ணல. அந்த எலமெண்ட்டுக்குள்ளே நான் இன்னும் டிசைன் பண்ணவே ஆரம்பிக்கல. ஓகேவா? ஸோ அப்போ என் மவுஸ் எப்போ என்டர் ஆகுது, எப்போ இந்த இந்த எலமெண்ட்டோட ரேஞ்சுக்குள்ள, இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த எலமெண்ட்டோட ரேஞ்ச் இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, நான் வந்து இது ஒன்று அப்ளை பண்ணலாமா? இந்த எலமெண்ட்டுக்கு அந்த ரேஞ்ச் பார்ட்னர் இருக்கு. ஸ்டைல் வந்து பார்டர் 1 பிக்சல் சாலிட் ப்ளூ. ஸோ இந்த ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ், நான் எப்போ இந்த ப்ளூ கலர் பாக்ஸ்க்குள்ள என்னோட மவுஸை கொண்டு போறணும், அப்போ அந்த கிளிக்மியோட அந்த கிளிக்மி அப்படிங்கிற அந்த டெக்ஸ்டோட பாண்ட் கலர் வந்து எனக்கு ரெட் கலரா மாறணும். அன்ன வரைக்கும் அது மாறக்கூடாது. அதுதான் இப்போ நான் எழுதியிருக்க அந்த ஈவெண்ட்டு. ஸோ இப்போ நான் என்னோட மவுஸை இந்த கிளிக்மிக்குள்ள கொண்டு போறேன், அது ரெட் கலரா மாறிடுச்சு. ஓகேவா? அந்த எலமெண்டோட ரேஞ்சுக்குள்ள எப்போ என்னோட மவுஸ் போகுதோ அப்போ அந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆயிடும். இப்போ இதுவே நான் கிளிக் பண்ணனா, அந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணனா கிளிக் ஈவெண்ட் எனக்கு ட்ரிகர் ஆகும், ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ அடுத்தது, இப்போ மவுஸ் என்டர் பார்த்தோமா, அடுத்து வந்து மவுஸ் லீவ்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் இருக்கு. மவுஸ் அவுட், அதாவது அது லீவ் அப்படின்னா, இப்போ நான் மவுஸை வந்து அந்த அந்த எலமெண்ட்ல இருந்து வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா அப்போ என்ன நடக்கணும், அதாவது நான் அந்த மவுஸ் வந்து அங்கிருந்து அவுட் பண்ணிட்டேன் வெளியே அப்படின்னா, ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா மவுஸ் அவுட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ அப்போ அதோட கலரை நான் பிளாக் கலராகவே மாத்திடுறேன். மவுஸ் பவர் பண்ணும்போது ரெட் கலர், அதை விட்டு வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா பிளாக் கலர். ஓகேவா? ஸோ அப்படியே அதை செக் பண்ணலாம். இப்போ நான் இங்கே இருக்கேன், இன்னும் அதுக்குள்ள போகல. அந்த ரேஞ்சுக்குள்ள போன உடனே மவுஸ் ஓவர், அந்த மவுஸ் ஓவர் அப்படிங்கிற ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும். அப்போ அதோட கலர் ரெட் கலர் இருக்கும். நான் எப்போ வெளியே வரணும், அந்த ரேஞ்சை விட்டு வெளியே வரணும், அப்போ அதோட கலர் மறுபடியும் பிளாக் கலராகவே மாறிடுது. ஏன்னா நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்னா மவுஸ் அவுட் அப்படிங்கிற ஈவெண்ட்டை இங்கே கால் பண்ணியிருக்கோம். மவுஸ் ஓவர்னா அந்த எலமெண்ட்டை ஹவர் பண்ணும்போது அந்த ஒரு ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகும். மவுஸ் அவுட்னா அந்த எலமெண்ட்டை விட்டு உங்களோட மவுஸ் வெளியே வரும்போது இந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும், மவுஸ் அவுட் அப்படிங்கிற ஈவெண்ட். ஓகேவா? ஸோ இந்த ஒரு 3 ஈவெண்ட் இருக்கு. இதுல யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இன்ன வரைக்கும்? ஈவெண்ட் லிசனர்னா என்ன, ஈவெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, மவுஸ் ஓவர் மவுஸ் அவுட் அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? கொஸ்டின்ஸ்? ஓகே. ஸோ இப்போ அடுத்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்க்குறேன். ஸோ அடுத்தது என்னன்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு இன்புட் இருக்கு. ஓகேவா? ஒரு இன்புட் டைப் டெக்ஸ்ட். இப்போ இந்த இன்புட்ல நான் என்ன பட்டன் கிளிக் பண்ணாலும் எனக்கு அது தெரியும். அதாவது இப்போ நான் ஏன் டைப் பண்ணா ஏ பட்டன் ட்ரிகர் ஆயிருக்கு, என்டர் டைப் பண்ணனா என்டர் பட்டன் அங்க ட்ரிகர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நான் அதை லிசன் பண்ணேன். என்ன பட்டன் அவங்க ப்ரெஸ் பண்றாங்க அப்படின்றத நான் லிசன் பண்ணேன். ஸோ அதுக்கு என்ன ஈவெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கீ டவுன் அப்படிங்கிற ஈவெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இன்புட்ல எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த எலமெண்ட்டை லிசன் பண்ணணும். ரைட்டா? ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, அதுல மை இன்புட் தான் என்னோட இன்புட்டோட ஐடி. ஸோ அதுக்கு ஈவெண்ட் லிசனர் நான் ஆட் பண்ண போறேன். ஆட்
ஈவென்ட் லிசனர். அதுல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீ அப், கீ டவுன், கீ அப் கிடையாது, கீ டவுன், கீ அப்பும் இருக்கு, நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ கீ டவுன் அப்படின்ற அந்த ஒரு ஈவெண்ட்டை நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த கீ டவுன் எதுக்கு அப்படின்னா, நம்ம என்ன கீ, அதாவது நம்மளோட கீபோர்ட்ல இருக்குல்ல, கீபோர்ட்ல நீங்க என்ன கீயை ப்ரெஸ் பண்றீங்க அப்படின்றத லிசன் பண்றதுக்கான ஒரு ஈவெண்ட். ஓகேவா? ஸோ எப்பயும் போல அந்த ஈவெண்ட் நேம் போட்டுட்டு எப்பயும் போல ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் பப்ளிக் பேக்கெட்டை பண்ணி க்ளோஸ் பண்ணிடு. ஸோ இங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, அது என்ன கீ அப்படின்றது கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிளான நான் என்ன பண்ண போறேன், console.logல இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இது ட்ரிகர் ஆகுதா, கீ டவுன் ட்ரிகர் அப்படின்னு வச்சுக்கலாம். கீபோர்டு வந்து ட்ரிகர் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்தது என்ன கீ வந்து ட்ரிகர் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டா ஈவெண்ட்டை அனுப்பும். இது வந்து ஈவெண்ட் லிசனர் தானே. ஸோ அந்த ஈவெண்ட்டை நம்ம இந்த ஃபங்க்ஷனோட இன்புட்டா அனுப்பணும், ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த ஈவெண்ட்டை இந்த ஃபங்க்ஷனுக்கு அனுப்புனாதான் இன்புட்ல, அதாவது இந்த பிராக்கெட்டுக்குள்ள நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது அந்த ஃபங்க்ஷனோட இன்புட், இன்புட் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஃபங்க்ஷனோட இந்த பிராக்கெட், லைக் நார்மல் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் இருக்குல்ல, ஸோ அந்த பிராக்கெட்குள்ள நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் அந்த ஃபங்க்ஷனுக்கான இன்புட், இன்புட் பேராமீட்டர். ஸோ நான் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈவெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ இங்க ஈவெண்ட் அப்படின்னா என்னன்னா, இந்த கீ டவுன், நம்ம இங்க கீ டவுன் ஈவெண்ட் தானே யூஸ் பண்றோம். ஸோ அப்போ இந்த எலமெண்டோட கீ டவுன் ஈவெண்ட்டை இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டா கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இங்க நான் என்ன பண்ண போறேன்னா, என்ன கீ வந்து ப்ரெஸ் ஆகுது அப்படின்றத நான் விசிபிள் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம இந்த எலமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாமா, அது இன்னர் HTML நான் ஷோ பண்ண போறேன், என்ன கீ வந்து நான் வந்து கிளிக் பண்றேன் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. ஸோ அதுக்கு அந்த இன்புட்ல கொடுத்தல ஈவெண்ட் அப்படிங்கிறது, ஈவெண்ட் டாட் கீ, கீன்றது என்ன கீ, அதாவது நம்மளோட பட்டன் என்ன கீ வந்து நீங்க ப்ரெஸ் பண்ண போறீங்க அப்படின்றதுக்கான அந்த ஒரு ஒரு கீவேர்ட். ஈவெண்ட் அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷனோட இன்புட்ல இருக்க ஈவெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இங்க அவுட்புட் பார்த்தீங்கன்னா இங்க இன்புட் வந்துருச்சு. இங்க வந்து நான் இப்போ என்ன பட்டன் ப்ரெஸ் பண்றேனோ அதை பார்த்து இங்க மேல பாத்தீங்கன்னா ஏன்னு காட்டுதா, நான் ஏ கிளிக் பண்ணேன் ஏன்னு வந்துருச்சு. இப்போ என்டர் கிளிக் பண்ணனா அங்க என்டர்னு இங்க காட்டும். இதுவே ஸ்பேஸ் கிளிக் பண்ணா அந்த இடத்துல ஸ்பேஸ், பேக் ஃபேஸ் இப்போ அழுத்தினா பேக் ஃபேஸ், எம் அழுத்தினா எம். ஸோ நான் என்ன லெட்டர் ப்ரெஸ் பண்றேனோ அந்த லெட்டர் அங்க அந்த கீயை வந்து இங்கே காட்டும். ஓகேவா? ஸோ இந்த கீ டவுன் அப்படிங்கிற ஈவெண்ட் நம்ம யூஸ் பண்றோம். இந்த ஈவெண்ட்டோட வேலை என்னன்னா, இன்புட்ல எந்த கீயை நீங்க ப்ரெஸ் பண்றீங்க, ஏ பிசி இல்லை லெட்டர்ஸ் நம்பர்ஸ் என்டர் ஷிஃப்ட் பேக் ஃபேஸு என்ன வேணா ப்ரெஸ் பண்ணலாம் நம்மளோட கீபோர்டில். அதுல எந்தெந்த நம்பர்ஸை நீங்க ட்ரிகர், எந்தெந்த கீ ட்ரிகர் பண்றாங்க யூசர் அப்படின்றத லிசன் பண்ணும். ஓகேவா? இப்போ இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நிறைய இடத்துல மேபி நீங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி டைப் பண்ணிட்டே இருந்து என்டர் அடிச்சாவே உங்களை லாகின்க்கு கொண்டு போயிடும். நீங்க லாகின் பட்டன் கிளிக் பண்ணலன்னா கூட டைப் பண்ணி என்டர் அப்படின்ற அந்த பட்டன் கிளிக் பண்ணா லாகின்க்கு உங்களுக்கு லாகின் பண்ணி பேஜுக்குள்ள கொண்டு போயிடும். நீங்க நிறைய இடத்துல அதை மேபி பார்த்துக்கலாம், நிறைய இடத்துல அதை வச்சிருப்பாங்க. என்டர் ப்ரெஸ் பண்ணா அது வந்து போயிடும், அடுத்த பேஜுக்கு போயிடும். இல்லைன்னா உங்களை லாகின் பண்ணி கொண்டு போயிடும் அடுத்தது, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஸ்டெப் நடக்கும் என்டர் கொடுத்தா. ஸோ அப்போ இந்த இடத்துல என்டர் அப்படிங்கிறத நம்ம லிசன் பண்ணணும்ல, அப்போ அந்த என்டரை லிசன் பண்றதுக்கு இந்த ஈவெண்ட் லிசனர் நம்ம யூஸ் பண்ணலாம், கீ டவுன் அப்படிங்கிறது. இப்போ அடுத்தது
இப்போ யூசர் வந்து பேக் ஃபேஸ் அழுத்துறாங்க. அந்த பேக் ஃபேஸ் அழுத்தும் போது நான் எத்தனை டைம் அவங்க பேக் ஃபேஸ் அழுத்துறாங்க அப்படின்றத நான் கால்குலேட் பண்ணணும். அப்படின்னா அப்போ அந்த பேக் ஃபேஸ் அப்படின்றத எப்போலாம் அழுத்துறாங்களோ அப்போலாம் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம் கண்டிஷன் வச்சு. ஸோ கண்டிஷன்ஸ் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். பட் பேக் ஃபேஸ் பட்டன் அழுத்துறாங்களா இல்லையா அப்படின்றத நான் லிசன் பண்ணணும்னா இந்த கீ டவுன் அப்படிங்கிற ஈவெண்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம லிசன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தேவைப்பட்டால் இந்த கீ டவுன் அப்படிங்கிற ஈவெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது கீ அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட். அது என்ன அப்படின்னா, நான் இங்க இந்த ஏதாவது ஒரு கீ நான் ப்ரெஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும்? இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது அந்த கீயை நம்ம எடுத்தோம். ப்ரெஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த கீ அப் ஈவெண்ட். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பாருங்க. ஓகேவா? ஸோ சேம் இதே சின்டெக்ஸ் தான். அந்த கீ அந்த ஒரு இதை மட்டும் ஜஸ்ட் அந்த ஈவெண்ட் மட்டும் நம்ம கீ அப்புன்னு மாத்திட்டு இங்க நான் என்ன பண்ண போறேன்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல ஈவெண்ட்லாம் நான் இப்போதைக்கு எடுக்க போறது இல்லை. ஸோ அதுக்கு பதிலா இந்த இன்புட்டோட ஐடியை கால் பண்ணி ஸோ ஐடி இன்புட்டோட வேல்யூ எடுக்க வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வேல்யூ ஈக்குவல் டு இங்க கீயட் இருக்குல்ல. ஸோ இந்த கீயட் நம்ம பண்ண போறோம்ல, இந்த கீயட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும்னு நம்ம சொல்ல போறோம். அந்த வேல்யூவை நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் அப்பர் கேஸா மாற்றப்படும். அப்பர் கேஸ்னா நான் என்ன லெட்டர் டைப் பண்ணாலும் அது வந்து கேப்ஸ் லெட்டரா மாறிடும், அவ்வளவுதான். ஓகேவா? அதோட வேல்யூ இந்த இன்புட்ல இருக்க வேல்யூவை கேப்ஸ் லெட்டரா நான் மாற்ற போறேன். அதுக்கு அப்பர் கேஸ் அப்படின்ற ஒரு மெத்தட். ஸோ அதை தான் நான் கால் பண்றேன். இப்போ நான் இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். டச் பண்ணி ஏன் ப்ரெஸ் பண்ணுறேன். சம்திங் இந்த இடத்துல கரெக்டாக இப்படி போடாம இப்போ ஒரு வேரியபிள் வச்சுட்டேன். input dot வேல்யூ செக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அந்த வேல்யூ வருதான்னு செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் லிசன் பண்ணலாம். ஸோ அன்டிஃபைன் தான் வருது. அந்த வேல்யூ வந்து எடுக்க மாட்டேங்கும். ஸோ இந்த வேல்யூ எடுக்க என்ன பண்ணணும், ஒரு இடத்துல நான் சின்டாக்ஸ் மிஸ் பண்ணுறேன். சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆப்ஷன் வரணும். Text dot value next
ஓகே, ஸோ இந்த வேல்யூ ஆக்சுவலி ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ண போறோம்னா, அது டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த எலமெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. பட் ஆனால் அந்த வேல்யூ, ஒரு இன்புட்டோட வேல்யூ எடுக்கணும்னா ஜஸ்ட் அந்த இன்புட்டை கால் பண்ணி டாட் வேல்யூ வச்சா வரும். இந்த இதுல வர மாட்டேங்குது. சம்திங் ஏதோ ப்ராப்ளம் மேபி நான் என்னன்னு பார்த்து சொல்றேன். பட் இப்போதைக்கு என்ன பண்ணலாம்னா வேற ஒரு எலமெண்ட்டை மாற்ற ட்ரை பண்ணலாம். இப்போ பண்ணுறது சாரி, இங்க பாருங்க, இங்கதான் தப்பு. இங்கேயும் ஒரு மைண்ட் பட்டன் இருக்கு, இங்கேயும் ஒரு இந்த மைண்ட் பட்டனை நம்ம யூஸ் பண்றோம். பை இன்புட் தானே யூஸ் பண்ணணும். என்ன ஒரு வேரியபிள் மாரி கன்ஃபியூஸ் பண்ணுச்சு. மைண்ட் பட்டன் யூஸ் பண்ணுவோம். இங்க நம்ம ஆன் பண்றோம், கீழே யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்புட் கரெக்டாக வருது. அந்த இன்புட்டோட வேல்யூ எடுக்க டாட் வேல்யூ அப்படின்னு வச்சு வேல்யூ எடுத்தா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வருதா, நான் என்ன டைப் பண்ணுறேனோ அது வருதா. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த தப்பு பண்ணது சேம் வேரியபிள் நேம் வச்சது தான். ஸோ கேர்ஃபுல்லாக நேம் வைங்க, அதே மாதிரி கரெக்டாக பார்த்து அந்த நேமை யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இன்புட்டோட வேல்யூவை அப்பர் கேஸாக மாற்ற போறேன். அதாவது என்னோட பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம், ஏன்னா நம்ம பிஎஃப் ஈவெண்ட்டை தான் யூஸ் பண்றோம். பிஎஃப் ஈவெண்ட் அப்படின்னா அந்த ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும் அப்படின்றது மாதிரி தான். ஸோ அதோட வேல்யூவை வந்து அப்பர் கேஸாக மாற்றப்படும். ஸோ டாட் டு அப்பர் கேஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இது என்ன ஆகுதுன்னா, நான் இங்கே டைப் பண்ண உடனே கேப்ஸ் விட்டுற மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் நான் டைப் பண்ணும்போது ஸ்மால் லெட்டர் தான் டைப் ஆகும். பட் ஆனால் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்மால் லெட்டர் விழுது, அதுக்கப்புறம் அது வந்து கேப்ஸ் லெட்டராக மாறிடும். நல்லா கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்மால் லெட்டர், அப்புறம் கேப்ஸ் லெட்டராக மாறும். நான் இப்போ அழுத்தி பிடிக்கிறேன், எல்லாமே ஸ்மாலா இருக்கா. நான் எப்போ விடுறனோ அப்போ எல்லாமே கேப்ஸ் ஆயிடும். ஸோ இந்த கீ அப் ஈவெண்ட் எப்போ நான் அந்த பட்டன் ப்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்றேனோ அப்போ அந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும். கீ டவுன் வந்து ப்ரெஸ் பண்ண உடனே ட்ரிகர் ஆகும். கீ அப் வந்து நான் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரிகர் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ரெண்டு ஈவெண்ட்டுக்கு உள்ள அந்த டிஃபரன்ஸ். கீ அப், கீ டவுன். கீ டவுன்னா ப்ரெஸ் பண்ண உடனே ட்ரிகர் ஆகும். கீ அப் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரிகர் ஆகும். ஸோ இதுதான் அந்த டிஃபரன்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ இதுல இன்னும் ஒரு இம்பார்ட்டன்டான ஈவெண்ட் ஒன்று இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட். இந்த லோட் அப்படின்னா என்னன்னா, அது எதுக்காக என்ன, அது என்ன பண்ணும் அப்படின்னா,
ஸோ நம்மளோட HTML ஃபைலு லோட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகும். அதாவது அந்த ஒரு ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ நான் எப்பயும் போல இதை மோஸ்டா பாடி டேகுக்கு தான் ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஓவரால் டாம் எலமெண்ட் தானே வந்து இதாகணும். அதாவது இந்த டாக் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி இது நடக்கும் கரெக்டா. ஸோ அப்போ இதை மோஸ்டா பாடி டேக்ல நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெரி ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இந்த எலமெண்ட் லோட் ஆகுறதுக்கு முன்னாடி, இந்த எலமெண்ட் லோட் ஆகும்போது எனக்கு நடக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த எலமெண்ட் லோட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த கிளிக் மீ பட்டன் அப்படிங்கிற இந்த ஒரு டெக்ஸ்ட் லோட் ஆகுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எட்டு எலமெண்ட் கிளிக் பட்டன் டாட் ஆட் ஈவென்ட் லிசனர், அதுல லோட் அப்படிங்கிற இந்த ஒரு ஈவெண்ட் எப்பயும் போல ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் போட்டு இங்க நான் என்ன பண்ண போறேன், இப்போ இந்த டெவலப்மெண்ட் தூக்கி முன்னாடி பண்ணலாம். இந்த எலமெண்ட்டுக்கு எப்படி நான் வந்து டெக்ஸ்ட் அப்ளை பண்ண போறேன், அவ்வளவுதான். ஸோ மேபி நீங்க டெக்ஸ்ட் அப்ளை பண்ணலாமா. அதாவது இப்போ இங்க என்ன நடக்கும்னா, இந்த கிளிக் மீ அப்படிங்கிற இந்த பட்டன் வர்றதுக்கு முன்னாடி இந்த டெபு வந்து நமக்கு வந்திருக்கும். ஓகேவா. ஸோ அதுதான் இப்போ நடக்கும். இப்போ அதை டெஸ்ட் பண்றதுக்கு நான் இன்னொன்று ஆட் பண்றேன். ஸோ இது வந்து ஒரு அலர்ட் மெசேஜ், பட் நான் இது என்னன்னு சொல்றேன். ஓகேவா. இதை டெஸ்ட் பண்றதுக்காக இது, பட் டெஸ்டிங் பர்பஸ் வந்து இப்போ இது என்ன ஆகுனா, இந்த கிளிக் மீ பட்டன் அந்த பட்டனை இந்த நம்மளோட யூஐல கொண்டு வர்றதுக்கு முன்னாடி, நம்மளோட HTML ரெண்டர் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இந்த டெவலப்மெண்ட்டுக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது வந்துருக்கும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இந்த அலர்ட் வரும், அதுக்கப்புறம் தான் இந்த எலமெண்ட் லோட் ஆகும். ஸோ ஜஸ்ட் செக் பண்ணலாமா. HTML ஃபாஸ்டா நடந்து மொத்த பாடி கண்டென்ட்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க. மொத்தமா வந்து அப்ளை ஆகுது. Something comes from our data callback function. அந்த சின்ன மாதிரி ஒரு எல்லாமே
இது வந்து ஒரு எலமெண்ட் லோட் ஆகுறதுக்கு முன்னாடி லிசன் பண்ணாது, நம்மளோட மொத்த டாம் லோட் ஆகுறதுக்கு முன்னாடி லிசன் பண்ணும். ஸோ இது டாம் லோட் ஆகுது, இந்த ஐடி இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா, பேஜ் லோடட், பேஜ் இப்போதான் லோட் ஆக போகுது, இன்னும் லோட் ஆகலை. நான் எப்போ அது ஓகே கொடுத்துறனோ அப்போதான் வந்து பேஜ் லோட் ஆகும், வரைக்கும் லோட் ஆகாது. ஸோ பேஜ் லோட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்போ இந்த லோட் அப்படிங்கிற ஈவெண்ட்டை நீங்க ட்ரிகர் பண்ணலாம், அதாவது யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இது எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம அப்ளிகேஷனே வந்து ப்ரௌசருக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. குரோம் ஒரு மாதிரி, ஏன்னா ப்ரௌசர் வந்து எல்லா ப்ரௌசரும் எல்லாத்தையும் பர்ஃபெக்டா அப்படியே வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க மேபி இது ஒர்க் பண்ணா உங்களுக்கு தெரியும், பட் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்றேன். இங்க ஒரு ஸ்க்ரோல் பார் வரும். இப்போ இங்க போனீங்கன்னா இங்க பாருங்க, இங்க ஒரு ஸ்க்ரோல் பார் இருக்குல்ல, ஒரு ஸ்க்ரோல் பார். இந்த ஸ்க்ரோல் பாரோட ஸ்டைலு குரோம்லையும் ஃபயர்பாக்ஸ் அந்த ப்ரௌசர்லையும் சேமா இருக்காது. நீங்க அப்ளை பண்ற ஸ்டைல் குரோமுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும், ஃபயர்பாக்ஸுக்கு அப்ளை ஆகாது. ஸோ அப்போ அந்த ஃபயர்பாக்ஸுக்கு அப்ளை பண்ணணும்னா அதுக்கு வேற சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் சில ப்ரௌசர்ல ஒர்க் ஆகாது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேற சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த ஒரு ஸ்க்ரோல் பார், அப்போ எந்த ப்ரௌசர் அப்படிங்கிறத நம்ம லிசன் பண்றதுக்கு இந்த லோடை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா பேஜ் ரெண்டாகிறதுக்கு முன்னாடி அது லிசன் பண்ணதில்லை. ஸோ அப்போ என்ன ப்ரௌசர் லிசன் பண்ணிட்டா என்ன ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படின்றது நம்மளால முடிவு பண்ண முடியும். ஸோ அப்போ முடிவு பண்ணிட்டு அந்த ஸ்டைலை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேஜ் ரெண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும், ஏதாவது நடக்கணும் அப்படின்னா அப்போ இந்த லோட் அப்படிங்கிற அந்த ஒரு ஈவெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒன் மோர் டைம் ஃபுல் எல்லா ஈவெண்ட்டும் நான் ரீகால் பண்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஈவெண்ட் லிசனர் பத்தி பார்த்தோம். இது எதுக்கு அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை லிசன் பண்ணி ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்றதுக்கான ஒரு விஷயம். இதுல நிறைய ஈவெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் கிளிக், அந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணும்போது அந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும். அப்போ நம்ம என்ன வேணும்னாலும் நம்மளால பண்ண முடியும். ஏதாவது எலமெண்ட்டோட ஸ்டைல் மாற்றணும், இல்லை வந்து ஏதாவது கண்டென்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்பயும் போல அந்த எலமெண்ட்டை ரீட் பண்ணி இன்னர் HTML மூலியமா கண்டென்ட் ஆட் பண்ணலாம், ஸ்டைல் மூலியமா கலர் அப்ளை பண்ணலாம். ஸோ இது கிளிக் ஈவெண்ட், கிளிக் பண்ணா நடக்கிறது. அடுத்தது மவுஸ் ஓவர், என்னோட மவுஸை கர்சரை அந்த எலமெண்ட்டுக்கு மேலே கொண்டு போனா என்ன நடக்கணும், அந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகி என்ன நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட் மவுஸ் ஓவர் அப்படிங்கிற ஈவெண்ட். அடுத்தது அந்த என்னோட மவுஸை அந்த எலமெண்ட்ல இருந்து எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன நடக்கணும், அதாவது லீவ் ஆயிடுச்சு அந்த எலமெண்ட்ல இருந்து நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன நடக்கணும், அதுக்கு மவுஸ் அவுட் அப்படிங்கிற ஈவெண்ட். அடுத்தது கீ டவுன், அந்த ஒரு இன்புட்ல நம்ம டைப் பண்ணும்போது என்ன பட்டனை ப்ரெஸ் பண்றோம் அப்படிங்கிறத லிசன் பண்றதுக்கு இந்த கீ டவுன் அப்படிங்கிற ஈவெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும். என்ன பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு கீ டவுன். ஸோ இது மோஸ்டா எங்க நீங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணா ஃபார்மை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்க யூஸ் பண்ணுவீங்க நிறைய. இது எந்த சுச்சுவேஷன் வேணா யூஸ் பண்ணலாம், பட் நமக்கு ஏதாவது ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணா எனக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படிங்கும் போது அந்த பட்டன் என்ன பட்டன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண இந்த கீ டவுன் அப்படிங்கிற ஈவெண்ட் ஹெல்ப் பண்ணும். அடுத்தது கீ அப். ஸோ இது என்னன்னா, நான் அந்த பட்டன் ஏதாவது ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டேன், அந்த பட்டனை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், இல்லை ஏதாவது நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ இந்த கீ அப் ஈவெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஃபைனலி லோட், நம்மளோட பேஜ் லோட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா அப்போ இந்த லோட் அப்படிங்கிற ஈவெண்ட்டை யூஸ் பண்ணணும். இங்க எல்லாமே நம்ம எலமெண்ட்டை ரீட் பண்ணி ஆட் ஈவெண்ட் லிசனர் போட்டிருப்போம், பட் இங்க மட்டும் விண்டோன்னு போட்டிருப்போம். விண்டோ அப்படின்னா நம்மளோட ஓவரால் HTML. ஓகேவா? ஸோ அதாவது நம்மளோட ஓவரால் விண்டோ. ஸோ அந்த ஓவரால் விண்டோவை லிசன் பண்ணுது. ஸோ
அப்போ ஓவராலா லோட் ஆகுறதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது நடக்கணும், நம்ம ஏதாவது கோட் வெளியிருந்தோம்னா அது வந்து ரன் ஆகும். ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட ஹெச்டிஎம்எல்ஏ ரன் ஆகும். ஸோ இதுக்கு இந்த லோட் அப்படிங்கிற ஈவெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்த்த ஈவெண்ட்ஸ் அண்ட் இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ். ஸோ இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருக்கா?